நம்ம உள்ள தள்ளி கூட எடுத்து கொடுக்குறோம். அந்த கிணறு வரலாம் அதுலேருந்து வந்துட்டாரு. ஸ்ட்ரெயிட் லைன் அந்த பிரிட்ஜில் பார்த்தோம் பாருங்க, ஒரு காம்பவுண்ட் பார்த்தாங்கல்ல, அந்த காம்பவுண்டு இந்த காம்பவுண்டையும் சேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே எத்தனை இருக்கோ அத்தனை நம்ம பண்ணி தரோம். அதுக்கு வந்த பிறகு ஒரு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவரு ஒரு புள்ளி கூட இன்னும் எங்களுக்கு கன்சென்ட் ஆகவே இல்லை. அவரு அல்பின் இருக்காரு. ஆமாம், அல்பின் வரைக்கும் நமக்கு அவ்வளோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறோம். நாம் 100 வருஷமாக இருக்கிறோம், தலைமுறை இங்கே வாழ்கிறோன்ற கான்செப்டே அவர் கணக்கில் எடுத்துக்கலைங்க. புதுசாக இந்த இடத்த நினைக்கி நம்ம லேஅவுட் ஃபார்ம் ஆகி இது எல்லாத்தையும் நம்ம வடக்கின மாதிரியே அந்த விவகாரம் பண்ணுறாங்க. கிட்ட போகலாம். கொஞ்சம் வழி விடுங்க. ஆர்டிஓ இந்த இனத்தை மக்களை நாங்கள் சொல்ற வார்த்தைக்கு நீங்களாம் பொய் பேசுறீங்க, நடிக்கிறீங்க. பேர் தான் இங்க இதை அளந்தாங்க. இதை கலெக்டர் சொல்லி தாசில்தார் ஏற்றுக்கிட்டு தான் இது மாதிரி ஒரு உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவு பிரகாரம் இதை அளந்தாங்கன்றத நீங்க அவங்க கிட்ட கேட்டுங்கன்னு சொன்னா நீ போய் சொல்ற உங்களை மாத்துறதுக்கு வீட்டுல ஆர்டர் கேட்டா எல்லாரையுமே இப்ப நாங்க பேசுறோம் இல்லீங்களா, இவர் யாரு, இவர் பேர்ல என்ன கேஸ் இருக்கு, நான் யாரு, என் பேர்ல என்ன கேஸ் இருக்கு, மற்றவங்க பேசுற அவங்க பேர்ல என்ன கேஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட என்கொயரி பண்ணி பேக் ஃபைல் கேட்கறாங்க. ஏன்னா நாம இந்த உரிமையை சொல்றோம், உரிமையை கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் என்னால் எடுத்துக்க முடியாது, எனக்கு மேலதிகாரி என்ன சொன்னானோ அதை தான் நான் செய்வேன். அந்த அம்மா நாங்கள் கேட்குறோம், இது அழகா கூலா லிஃப்ட்ல போய் அழகா இருக்குமா, அதெல்லாம் வேணவே வேணாம் ஐயா, எங்களுக்கு அதெல்லாம் வேணவே வேணாம். இந்த அட்மாஸ்பியர்லயே அவங்க வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க. நிறைய வர வச்சு ரொம்ப பேசுறாங்க. எல்லாருமே அவங்க வேலைக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் படிச்சு பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசை. நிறைய பேர் ஸ்டேட் போர்டு எழுதுறோம், நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுறோம், நிறைய ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஊரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் திடீர்னு இந்த நேரத்தில் இந்த மாதிரி எடுக்கணுன்னே நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் இந்த இடத்துல செக்யூர் ஆகி நாங்கள் படிக்கணுன்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த பயம் தான் வருமே தவிர அடுத்து என்ன பண்ண போகிறோம். அங்கே போய் எங்கள் அப்பா இப்போ எங்கள் அப்பா மாதிரி அவங்க அப்பாங்க வேலை செய்வாங்க, அங்கே போய் தொழிலுக்கு என்ன பண்ண போகிறாங்க தெரியாது. இங்கே எல்லாமே வளம் எல்லா சோர்ஸ் அங்கெல்லாம் போனா பாதுகாப்பே இருக்காது ஐயா. எங்களுக்கெல்லாம் எங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இருக்காது அங்கெல்லாம் போனா. நாங்கெல்லாம் அங்கெல்லாம் போவே மாட்டோம் ஐயா.
சொல்லல தண்ணி இருக்கு எடுத்து எடுக்கிறாங்க அது நான் சொல்ல நம்ம வேற எதனா பாதிப்பு ஒரு கோடியில வீடு கட்டிதான் சொல்றாங்க ஒரு வீடு வச்சாலும் அவங்களுக்கு அது சாதமாகும். நாங்க ஏழைப்பட்டவங்க நாங்க கூடி வேலை செஞ்சு இந்த வீடு கட்டி வச்சோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த எனக்கு சொந்தமான இடம் நாங்க இது எடுக்க போறோம் சொல்லியிருந்தேன். இது ஏன் ஜனம் எங்கன்னா போய் எங்கன்னா ஒரு வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டிப்பாங்க. இப்போ எங்கெங்க இருக்க ஜனம்லாம் வந்து எங்க இடம்லாம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறவங்க சொந்தமா இருக்கிறவங்க நாங்க சொந்தமான இருக்கிற இடத்த வந்து நாங்க காலி பண்ணி நாங்க எங்க போவோம்? இப்போ பணத்தை போட்டு நாங்க வீடு கட்டி வைப்போம். அப்ப என்ன நம்ம கூடி வேலை செய்யணும்? இப்ப எங்க போவோம்? 150 200 வருஷம் எங்க பாட்டி அவங்க மைண்ட்ல வந்து புதுசா வந்து இங்க மடைக்கு வீடு கட்டி தலைமுறையா இருக்கிறோம். நீங்க தான் நல்ல வயசு சொல்லிட்டு போனோம் எங்களுக்கு. இப்போ படிச்சு வர ஜென்ரேஷன் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதனால எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். எல்லாருமே நல்லா படிக்கிறோம், எல்லாருமே நல்ல உத்தியோகம், எல்லாருமே நானும் ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். இவ்வளோ வருஷம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குற ஒரு விஷயம் வந்து முடியாம இது இதில் அடுத்த ஜென்ரேஷனே இது பாதிக்கும். நாங்கள் வந்து எங்களுக்கு வசதியாக வேலை வேணும், இல்லை வசதியாக ஒரு இடத்துல இருக்கணும், நாங்கள் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ஏசியில் தான் இருக்கணும் அப்படி கேட்கல. எங்களோட அடிப்படை உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். எங்ககிட்ட இருக்கிறத கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் வேற யார்தான் வந்து அடிச்சு கொடுக்கல, எதுவும் பண்ணல. நாங்கள் பூர்வீகமாக காலங்காலமாக எங்கள் பாட்டை முன்னாடியிலேருந்தே நாங்கள் இங்கே வளர்ந்து வரோம். எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்த பார்க்குறீங்கல்ல ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட், பட் வி ஆர் ஹாப்பி. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். இங்கே நீங்கள் வரும்போது நீங்கள் ப்ராப்பராக அத்தாரிட்டியோட இதுதான் ஸ்டேட்மெண்ட், இதுதான் வந்து ஆர்டர் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு பொதுமக்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் இந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் உள்ள வந்துட்டு வீடை எடுப்போம் அப்படின்னா யார் விடுவா? ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, அவங்கவுங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க. சில குடிசை வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, யாரும் கட்டல. ஏன்னா இந்த இட பிரச்சனைக்காக யாருமே கட்டல. அதுக்காக நாங்கள் ரொம்ப இல்லிட்ரேட்டடு அன்எஜுகேட்டட்லாம் கிடையாது. ஆல் எஜுகேட்டட், எல்லாருமே படிச்சிருக்காங்க, படிச்சும் வராங்க, எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு கேஸ்ட் வந்து எங்களை இட போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பிகாஸ் எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. இவங்க இப்படியா, இவங்க இப்படிதான், அப்படி இவங்க தாழ்த்தப்பட்டவங்க தான், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே எங்க ஊர் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே பகுத்தறிவு சிந்திக்கிறவங்க எல்லாருமே முற்போக்குத்தனமா தான் சிந்திக்கிறாங்க. லேடிஸ் கிட்ட பேசி பாருங்க, ஜென்ஸ் கிட்ட பேசுங்க, சின்ன குழந்தை கிட்ட கூட பேசுவாங்க. எல்லாருக்கும் விவரம் தெரியும். சோ அடிப்படை உரிமை எல்லாம் கேட்கிறோம். கண்டி யாருக்கிட்டையும் நாங்க புடுங்கல, சரிங்களா? அதனால எங்களோட அடிப்படை உரிமை எங்களுக்கு